அந்த நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 கோடி. இஸ்ரேலோட மக்கள் தொகை எவ்வளோ? 1 கோடி. இவங்களது 10 கோடி. இஸ்ரேலோட நிலப்பரப்பு வந்து ஈரானோட நிலப்பரப்புல 5ல் 1 பங்கு தான் இஸ்ரேலோட நிலப்பரப்பு. அப்ப ஈரான் சைஸ்ல பெரிய நாடு. ஸோ ஈரான் வந்து இது வரைக்கும் 200 குண்டுகள் 200 மெசைல்கள் ஒரு நாளைக்கு, 100 மெசைல் ஒரு நாளைக்கு, 370 மெசைல் ஒரு நாளைக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குறிவைக்கும் தன்மையும் துல்லியமும் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலோட நிலப்பரப்பு ரொம்ப சின்னது. அவங்களோட நகரங்களும் கம்மியான நகரங்கள் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமான நகரம் டெல் அவீவ், ஜெருசலம் தவிர்த்து ஹைஃபா அவங்களோட போர்ட் துறைமுகம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரம்னு சொல்றதோட முக்கியமான அவங்களோட அணு ஆயுத கூடம் பீர்ஷிபால இருக்கு, டிமோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. இது எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. அதான் முக்கியமா ஈரான் 5 இடங்களை தான் குறி வச்சு தாக்குறாங்க. அந்த 5 இடங்கள் தான் நீங்க சொல்ற முக்கியமான இடங்கள். எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அவங்க தாக்கக்கூடிய அந்த அயன் டோம் ஆனது எல்லா மெசைலையும் நிறுத்தக்கூடிய 10% மெசைல் வந்து அதை தாண்டி வந்துருச்சுன்னா கூட அழிவு நிச்சயம், இஸ்ரேல் மேல் நடக்கக்கூடிய அழிவு. அதே சமயத்தில் ஈரான் மீது அவங்க தாக்குதல் பண்றது, அவங்க கேஸ் ஃபீல்டில் தாக்குதல் பண்றாங்க. இஸ்ஃபஹான்ல அவங்களோட அண்டர் கிரவுண்ட் என்ரிச்சிங் ஃபெசிலிட்டி, யுரேனியத்தை சுத்திகரிப்பு ஆலைகளை அவங்க குறிவைச்சு தாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி நட்டான்ஸில் தாக்குதல் நடத்தினாங்க. டேரான்ல அவங்க தலைமையகத்தையும் IRGCயோட கமாண்டர்கள், இராணுவ தளபதிகள் இவங்களெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்களோட உளவு அமைப்பின் தலைவரை கொல்லவே கொண்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்த வண்ணம் இருந்தாலும் இஸ்ரேலின் போர் புரியும் தன்மை வந்து கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எத்தனை விமானங்கள்னு நினைக்கிறீங்க? 340 விமானங்கள், போர் விமானங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அதில் 200 விமானங்கள் இந்த தாக்குதலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் கிட்ட விமானப்படை இல்லை. ஆனால் ஈரான் மெசைல்ஸை வச்சு இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்கு. அதில் 90% இவங்க அழிச்சிடுறாங்க. 10% இருந்தால் கூட இஸ்ரேலோட சைஸுக்கு அது தாக்கு பிடிக்க முடியாது.